உண்மையை சொல்லப்போனால் ஜென்மச்சனியின் ஆதிக்கத்தினால் மீனராசிக்காரர்கள் பெரும்பாலோர் ஏதாவது ஒரு கலக்கத்தில் என்னங்க இப்படி நடக்குதுன்ற எண்ணத்தில் தான் இருக்கிறீங்க. குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க நல்லா இல்லை. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அதுவும் சந்திரன் வலிமையில்லாத ஒரு நிலைமையில் அமாவாசைக்கு பக்கத்தில் முன்பின்னாக இருக்கிறவங்க, சந்திரனோடு ராகு இதெல்லாம் சேர்ந்துருக்கிறவங்க எல்லாருக்குமே இப்போது மனக்கலக்கம். என்னடா இது, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் போய் மாட்டிக்கிட்டேமேன்னு எங்கேயாவது ஒரு இடத்துல போய் கிரகங்கள் உங்களை மாட்டி விட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய அமைப்புகள் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு எல்லாம் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். அப்படி என்னங்க பெரிய அளவில் தீர்வுகள் வரப்போகுது? உங்களுடைய ராசிநாதன் 5ஆம் இடத்தில் உச்சம் என்கின்ற அமைப்பை அடைந்து ராசியில் இருந்து உங்களை வருத்தி கொண்டிருக்கின்ற, அள வைத்து கொண்டிருக்கின்ற, கலங்க வைத்து கொண்டிருக்கின்ற, குழம்ப வைத்து கொண்டிருக்கின்ற இந்த சனியை உச்சகுரு பார்ப்பது என்பது மிகப்பெரிய ஒரு மேலான ஒரு அமைப்பு. ஆக மீனராசிக்காரங்க ஒரு தற்காலிகமாக ஒரு 50 நாளைக்கு ஒரு பெரிய ரிலீஃபை அடையக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. புரட்டாதி நட்சத்திரமாக இருக்கட்டும், உத்திரட்டாதி நட்சத்திரமாக இருக்கட்டும், ரேவதி நட்சத்திரமாக இருக்கட்டும், இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் ஓரளவிற்கு இப்போது இருக்கக்கூடிய மனக்கலக்கங்கள் விலகக்கூடிய தன்மைகள் இப்போது வருகிறது. எதையும் சாதிக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதத்தை சொல்லலாம்.